அதே மாதிரி தான் ஆமாம், சில வீட்டுங்களுக்கு சாப்பாடு இல்லை தான் நான் அனுபவம் வச்சுருக்கிறேன். சரிங்களா, அனுபவம் வச்சுருக்கிறேன். நான் வந்து எனக்கு இந்த இழப்பு வந்து நான் துபாய் போயிட்டு வீடு மாறி மாறி என்னை ஆஃபீஸில் கொண்டு போயிட்டு ஒரு மாதம் வச்சுருந்து வீடு மாற்றின்னு சொல்லி அந்த வீட்டில் தான் என்னை அனுப்புனாங்க சொகமலைன்னு சொல்லி. நானாக வரல. சரிங்களா, எனக்கு நடந்த கதை நான் சொல்கிறேன். துபாய் போயிட்டு 4 மாதம் அந்த வீட்டில் இருந்தேன். 1500 சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் சவுக்காரம் நான் வாங்கிக்கணும், சாப்பாடு செலவு நான் வாங்கிக்கணும். அங்கே வெளியில் கூட்டணும் 5 மணிக்கு எழும்பி. சரிங்களா, ஃபோன் இருக்காது, வைஃபை இருக்காது. வெயிலில் உட்காந்து இருக்கணும், வேலை செஞ்சுட்டு ரூமுக்கு போகலாது. அதில் 4 மாதம் நான் கஷ்டப்பட்டு ஏஜென்சி கால் பண்ணி, இப்போ அவங்க ஏஜென்சியால் சொன்னாங்க, நிர்மலா, என் பேர் நிர்மலா, நீங்கள் ஒரு 4 மாதம் பொறுத்துக்குங்க. எனக்கு நான் இங்கே செத்தாலும் என் பணம் என் பிள்ளைங்களுக்கு போயிட்டு கிடைக்க தட்டியும் யாருக்கும் தெரியாது. இந்த என் பிள்ளைங்க கூட அவங்க அப்பா கிட்ட தான் வளர்கிறாங்க. இப்போ தான் என்கிட்ட இருக்கிறாங்க 2 பேரும். தெரியுமா, அந்த மாதிரிக்கு நான் யாரோட்டும் இந்த காதால் யாரும் குரலுமே கேட்குறதுக்கு இல்லை ஊரில். ஆனால் நான் வந்து கஷ்டப்படுறேன். நான் நேர்மையாக வாழணும், நேர்மையாக சம்பாதிக்கணும். தைரியம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு பொண்ணுக்கு ஒரு தைரியம் இருந்தால் என்னால் சாதிக்க முடியும். ஒரு ஆம்பளையால் முடியாட்டியும் நம்மளால் முடியும். தைரியம் தான் முக்கியம். சரிங்களா, ஓடி ஓடி புருஷன் எடுக்கிறதும், ஓடி ஓடி இன்னொருத்தோட கதைக்கிறதும் அது நம்மளுக்கு புரசனும் இல்லை. அது 5 நிமிஷம் சுகம். இந்த ஆம்பளைங்க கழிச்சணும் வரசணும்னு வெளியே பாயிறதும் அது செட் ஆகாது நம்மளுக்கு. நம்ம வந்தது உழைக்க. ஏன் நம்மளுக்கு அங்கே தான் அரசாங்கம் கட்டி போட்டிருக்கு. நம்ம இருக்க வீட்டிலையோ எங்கேயுமே என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், நான் இப்போ 10 வருஷம் வெளிநாட்டை நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இதை வரைக்கும் என் கேஸு எம்பேசிக்கா இல்லை வீடியோ பண்ணியா போனதே இல்லை. நான் வந்து ஒரு தனி மனுஷி தான். எனக்கு 41 வயசாச்சு. ஆனால் என்னால் முடியும் சமாளிக்க. நான் வந்து வேலைக்கு, அந்த வேலை நடந்தால் தான் இவங்க நம்மளை பார்ப்பாங்க. தெரியுமா, வேலை நடந்தால் தான் நம்மளை பார்ப்பாங்க, இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. தெரியுமா, அதுதான் நான் எங்கே இருந்தாலும் நான் தைரியமாக அனுப்பேன். செத்தாலும் என் உயிருக்கு நான் பயப்படவே மாட்டேன். என் உயிருக்கு நான் கேரண்டி. அவ்வளோதான். நான் சம்பாதிக்க வந்தேன். என்னை பொறுத்தவரை எனக்கு வேலை தான் முக்கியம். ஒன்றும் வேலாட்டி திருவேஜி சிங் கதைப்பேன்.